ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ஒரு நாடை எதிர்த்துங்க 50 நாடு சண்டை போடுறாங்க. 50 நாட்டினுடைய உதவிகள், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ், சேட்டலைட் இமேஜ், ஸ்ட்ராட்டஜி, உளவு, இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த நாட்டினுடைய பெயர் தான் உக்ரைன். பலவிதமான பொருளாதார தடைகள் உக்ரைன் சொல்றதுனாலையும் இல்லை இன்னும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாம் சொல்றதுனால ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையும் கொடுக்கப்படுது. ரஷ்யாவுக்கு ஆதரவா எந்தெந்த நாடுகள் இருக்கு, எந்தெந்த அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அத்தனை அமைப்புகளுக்கும் தடை அப்படிங்கிறது போடப்படுது. இதெல்லாம் எதிர்த்து நான் இப்படி தாண்டா, நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் தாண்டா விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி இன்றளவும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த நாட்டினுடைய பெயர் ரஷ்யா. இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் அவங்களுடைய சேவிங்ஸிலிருந்து கோல்டு அப்படிங்கிறத விற்றிருக்கிறார்கள் ரஷ்யா. இதுவரையிலும் அவங்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது. ஸோ ஐரோப்பிய ஒன்றியம், 50 நாடுகள், மேற்குலக நாடுகள் இவங்க நினச்சது மாதிரியே அவங்க போட்ட பொருளாதார தடை கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறிட்டு இருக்கு. இதுலேருந்து ரஷ்யா தப்பிப்பாங்களா? எந்த மாதிரியான அப்டேட் வந்திருக்கு? இதே மாதிரி எல்லா செய்திகளுமே பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? செய்திகளுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இரண்டாவது உலக யுத்தம். இந்த இரண்டாவது உலக யுத்தத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஜெர்மனி அந்த இரண்டாவது உலக யுத்தத்தில் இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, ரஷ்யா இருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது உலக யுத்தத்தை பற்றியான ஒரு தமிழ் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அதை கேட்கும்போது இரண்டாம் உலக யுத்தத்தில் எப்படி எப்படி நாடுகள் ஒன்றிணைந்தாங்க, எப்படி எதிரியாக மாறினாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கறதுக்கு குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் WALKS50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. நேஷனல் வெல்த் ஃபண்ட், ரஷ்யாவினுடைய கோல்டு நேஷனல் வெல்த் ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 3.6 டன் அளவுக்கான கோல்டை விற்றிருக்கிறது ரஷ்யா. இந்த செய்தி கொஞ்சம் பேருக்கு என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம். இப்படியும் நடக்குமா, கண்டிப்பாக இது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3.6 டன் தங்கம் அப்படிங்கிறத வச்சு அடுத்ததாக அவங்களுடைய சில பல காய்களை நகர்த்தி வருகிறார்கள். இதே மாதிரி இன்னும் கோல்டு எடுத்து விற்றுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேற ஏதாவது மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி பிளாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதன் வழியாக ரஷ்யாவினுடைய ஆயில் சம்பந்தமான பொருட்கள் இதை விற்க முடியுமா அப்படிங்கிற யோசனையிலும் ஈடுபட்டு வராங்களாம். இதனாலேயே ரஷ்யா சீனாவினுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அடிக்கடி ஹாட்லைன் வழியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பல நாடுகள் போட்ட பொருளாதார தடை இன்னைக்கு ரஷ்யா கொஞ்சமாக திணற ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை மேற்குலக நாடுகளும் உக்ரைனும் மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக மாற்றியிருக்காங்க. ஆனால் இன்னொரு செய்தியை மேற்குலக நாடுகள் மறந்துட்டாங்க. அது என்னன்னா இத்தாலி தான். இத்தாலியில் மிகப்பெரிய ஒரு விழா. அந்த விழாவுக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசுவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இந்த அறிவிப்பு வந்த உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆனார். ஆனால் அவர் நினச்சி பார்க்கல இத்தாலியிலிருந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி. அந்த எதிர்ப்பு காரணமாக இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இல்லாட்டி அந்த வீடியோ அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னப்பா ரீசன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இத்தாலியில் உள்ள மக்கள் எதுக்காக ஜெலன்ஸ்கிக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிற பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க, எங்களால் பதில் சொல்ல முடியலை, அதனால் இப்போதைக்கு நீங்கள் பேச வேண்டாம், வேற எப்பாவது இந்த பாராளுமன்றம்லாம் கூடும்போது பேச்சுவார்த்தை இல்லாட்டி நீங்கள் பேசுகிறத நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், மக்களுடைய விழாவில் இந்த மாதிரியான வீடியோ எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது உக்ரைனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பின்னடைவு இருக்கு. சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே நடுநிலைமையாக தான் இருப்பாங்க. எந்த யுத்தமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த யுத்தத்தை படித்தாலும் சுவிட்சர்லாந்து ரொம்ப நடுநிலைமையாக இருப்பாங்க. அங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேயும் போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா வேணா இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கோங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்போவுமே நடுநிலைமையாக தான் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சுவிட்சர்லாந்துலேருந்து இப்போ ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது கிளம்பி இருக்கு. நிறைய விதமான வெப்பன்ஸ், சுவிட்சர்லாந்தினுடைய வெப்பன்ஸ் உக்ரைனுக்கு கொண்டு செல்லப்படுது. நானும் பீரங்கிகள் தாரேன், நானும் இந்த மாதிரி வெப்பன்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அறிவித்திருந்தார்கள். ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி? இவ்வளோ வருடங்கள் நீ நடுநிலைமையாக இருந்து திடீர்னு உனக்கு இப்போ எப்படி ஞானோதயம் வந்துருச்சு? இந்த 50 நாடுகள் கூட சேர்ந்து நீயும் ரஷ்யாவை எதிர்க்கிறியா? அதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கு எதிராக அங்கே ஒரு பெரிய டிபேட் அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்கான். சொல்லப்போனால் சுவிட்சர்லாந்தினுடைய அரசாங்கம் கவிழ்ந்தாலும் கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பின்னாடியும் சுவிட்சர்லாந்து இனிமேல் வெப்பன்ஸ் அனுப்புமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
துருக்கி ரொம்ப பெரிய அளவில் மீடியேட்டர் ரோலில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கம், அதன் வழியாக துருக்கிக்கு ஏற்பட்ட பலவிதமான சோகங்கள் அப்படிங்கிறதுல மீண்டு வருவதற்கு துருக்கிக்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படலாம். அதனால் இனி இந்த மீடியேட்டர் ரோல் அப்படிங்கிறது துருக்கியால் அதிக அளவு செய்யப்படாமல் போகலாம். இந்த மீடியேட்டர் ரோல் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும் அப்படிங்கிற வேறொரு கேள்வி இருக்குது. February 22லேருந்து 24ஆம் தேதிக்குள்ள ரஷ்யாவினுடைய ஒரு ஒஃபென்சிவான அடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல உளவுத்துறைகள் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லியிருக்கார், ஆமாம் இந்த February மாதம் ஒஃபென்சிவா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் தாக்குதலை நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். இதை நாம சொன்னால் கூட பரவாயில்லை. உக்ரைனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, F-16 எங்களுக்கு கிடைக்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது, கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் ரொம்ப கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும். F-16 எங்களுக்கு கிடைச்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம், மறுபடியும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம். அந்த நேரம் எங்களுக்கான நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவர் அதோடு நிறுத்தாமல் இப்போ ரஷ்யா என்ன காய் நகர்த்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்கள பொறுத்த வரைக்கும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக அவங்களுடைய அமினேஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ ஒரு பர்டிகுலர் லெவல் அமினேஷன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பேக்கப்பாக வருதோ அந்த நேரம் அவங்க ஒஃபென்சிவாக அடிக்க தொடங்குவாங்க. ஆனால் அப்படி அடிக்க தொடங்கும் போதும் இல்லை இந்த F-16 எங்களுக்கு கிடைக்கும் போதும் நிறைய உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு சேடான உண்மை நிகழ்வையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ F-16 கிடைக்கும், அது கூடவே இவங்க ஒஃபென்சிவ் அடிப்பாங்க, உக்ரைன் ஒஃபென்சிவ் அடிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உக்ரைனுடைய பல நபர்கள் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற உண்மையும் யார் சொல்லியிருக்காரு, இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லியிருக்காரு. இவ்வளோதானாப்பா அப்படின்னு பார்த்தா இல்லை. உக்ரைனுடைய கோரிக்கையை ஒவ்வொன்றா பாருங்கள். எனக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், எனக்கு டேங்க் வேணும், அடுத்ததாக எனக்கு ஃபைட்டர் ஜெட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஜப்பான்கிட்ட எனக்கு ஃபைட்டர் ஜெட் கூடவே ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு கப்பல்களையும் நீங்கள் தந்தாதான் என்ன செய்ய முடியும், என்னையால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். நான் கேட்ட மாதிரியே லெப்பர்டு பீரங்கி நீங்கள் தாரேன்னு சொல்லிட்டீங்க, அடுத்ததாக நீங்கள் எனக்கு இந்த ஷிப்பையும் கப்பல்களையும் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த கப்பல்கள்லேயே பல ரகம் இருக்கே, எந்த மாதிரியான கப்பலை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் ஜெர்மனி கேட்கல. ஏன்னா ஜெர்மனி ஒன்று கேட்க 10 உக்ரைன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த செய்தியில் இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் வெளியில் வந்திருக்கு. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவருடைய பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அவர் ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவு அரசாங்கமும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இடையே பல பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். நான் என்னுடைய லைனில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்கிற மாதிரி இந்த கோட்டை தாண்டி எனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான ப்ரெஷரை நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. என்னுடைய பதவி இப்போது தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு வழியே இல்லை, என்னை இந்த பதவியிலேருந்து தூக்கியிருப்பாங்க. அப்படி தூக்கின பிறகும் நான் சில பல உண்மைகளை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னால் உக்ரைனுக்கு அது பேராபத்து. உக்ரைன் செய்யக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை இங்கிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஆல்ரெடி ஊழல் பிரச்சனை அப்படிங்கிறது உக்ரைனை சுற்றி வந்துட்டு இருக்கு. வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறது உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் உக்ரைனில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளும் அவங்களுடைய லாபத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குது. பல நாடுகள் இப்போது உக்ரைனை நம்ப, குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களை நம்பையும் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பேச்சுக்களை டெலிகாஸ்ட் பண்ணையும் மறுக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு. ஜெலன்ஸ்கி அவர்கள் எங்கே போய் கேட்டாலும் அவருடைய வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஐநா சபையிலேயே டெலிகாஸ்ட் பண்ணாங்களான்னு பாருங்களேன். ஸோ இப்படிப்பட்ட ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அந்த மவுஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாட்கள் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுடைய பெயரில் ரொம்ப பெரிய அளவில் டேமேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, இவ்வளோ விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இந்த பெலரஸில் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்கல்ல, அது என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இன்னைக்கு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க, ட்ரைனிங் எடுத்த ராணுவ வீரர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போதைக்கு அஃபென்சிவான ஒரு மூவ்மெண்ட்டை எங்களால் பார்க்க முடியலை. ஸோ பெலரஸ்லேருந்து அஃபென்சிவாக ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னது இப்போது பொய். அதாவது அவங்க சொன்னதே அவங்க பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வரமாட்டாங்கப்பா, இன்னும் ஒஃபென்சிவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடன் இன்னைக்கான அந்த ரிப்போர்ட் முடிந்திருக்கிறது. அடுத்ததாக டென்மார்க் தான். டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் லெப்பர்டு 1 அப்படிங்கிற டேங்க், லெப்பர்டு 1ம் லெப்பர்டு 1 A5 அப்படிங்கிறதும் இருக்குது. இது இரண்டையும் நாங்கள் நிறைய கொடுக்க விரும்புகிறோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ டென்மார்க்கினுடைய பீரங்கிகள் சீக்கிரமாக உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது லெப்பர்டு 2 கிடையாது, லெப்பர்டு 1 ஓல்டு வெர்ஷன். இதில் பலவிதமான மோடிஃபிகேஷன் செய்யணும், இல்லை இதில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நாங்கள் எங்கே அனுப்ப முடியும், உக்ரைனுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் சொல்லியிருக்காங்க டென்மார்க். மேரிபோலில்
இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் 5 இடங்களில் குண்டு வெடித்ததாக செய்திகள் கூறுகின்றன. இந்த மேரிபோல் அப்படிங்கிறது ரஷ்யாவால் கையகப்படுத்தப்பட்ட இடம். அந்த இடத்துல மறுபடியும் குண்டு வெடிச்சிருக்கு அப்படின்னா ரஷ்யாவினுடைய கண்காணிப்பு சரியில்லையா, இல்லை எப்படி அந்த குண்டுகள் வெடித்தது, ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறது நடந்ததா, இப்படி பல கோணங்களிலும் இந்த மேரிபோல் குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ஜனவரி மாதத்திலிருந்து ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொன்ன யூகே பிப்ரவரி மிட்டுக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனிவர்சரி, அதாவது 1ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தினங்களில் கண்டிப்பாக ரஷ்யா அவங்களுடைய தாக்குதலை நடத்தி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பார்வையை தன் பக்கம் திருப்புவார்கள். அன்னைக்கு மறுபடியும் ஒரு 5 லட்சம் ராணுவ வீரர்களை ரஷ்யா உக்ரைனுக்குள் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டும் வெளியில் வந்திருக்கு. ஸோ 5 லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா? ரஷ்யாவுக்கு எதிராக 50 நாடுகள் ஒன்றிணைந்தும் இப்போதான் ரஷ்யாவுக்கு கொஞ்சமாக அடி விழுந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறதே. இதிலிருந்து ரஷ்யா தப்பிக்க முடியுமா? ரஷ்யாவை காப்பாற்றுவதற்காக ஈரான், சீனா, வடகொரியா இல்லை இன்னும் பல நாடுகள் என்ன செய்வாங்க? உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் விலகி செல்ல இத்தாலி, இப்போ நம்ம பார்த்த சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே விலகி சென்று விட்டார்கள் என்றால் அடுத்ததா என்ன நடக்கும்? பல கேள்விகள், கண்டிப்பாக பதில் இருக்குது. அந்த பதிலுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வியூகம், தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.